தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று நல்ல உயரிய மதிப்பெண்களை எல்லாம் பெற்று அடுத்த படிப்புக்கு என்ன என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு என் தேசத்தை காக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சில செய்திகளை நான் சொல்வதிலே பெருமைப்படுகிறேன். பல பேருக்கு நினைத்தது கிடைக்கலாம், அது கிடைக்காமல் இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது. கிடைக்கலே என்பதற்கு வருந்துவதை விட கிடைத்ததை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து ஒரு சாதனையை நாம் உருவாக்குவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம பயணம் பண்ணோம்னா எதையுமே நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு முக்கியமான விஷயம், அவங்கெல்லாம் மார்க் வாங்கிட்டாங்களே நம்ம வாங்கலேன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டோன்னா அடுத்தது சரித்திரம் படைக்கலாம். ஏன்னா மார்க்கு தான் அப்படின்றதையும் தாண்டி பல பேர் சாதனையாளர்களாக உலகளாவிய புகழ் பெற்றிருக்கிற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் 10th கூட பாஸ் ஆகலை அவர். ஆனால் இன்றைக்கி உலகளாவிய அளவுக்கு பெரிய புகழும் வல்லமையும் பெற்றிருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் படிப்பாற்றலும் இருக்கிறது, படைப்பாற்றலும் இருக்கிறது. அந்த படைப்பாற்றல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலைய உணர்வை நீங்களே உணர்ந்துட்டிங்கன்னா உங்களை வெல்ல யாராலுமே முடியாது. அதனால் சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி நிற்கணும். ஒரு குறிக்கோளை நோக்கி நாம் பயணம் பண்ணணும். அதனால தான் ஒரு கவிஞன் சொன்னான், குறிக்கோளை தேர்ந்தெடு மேற்கோள் ஆவாய். என்ன ஃபேண்டாஸ்டிக் அது வரி தெரியுமா? அதே மாதிரி இன்னொரு பேரறிஞர் சொன்னார், 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழாதே என்று சொன்னார். அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளே ஒரு உணர்வோடு கலந்து விட்ட பிறகு ஒரு உயரம் நம் கண்களுக்கு தானாகவே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு அப்ளிகேஷன் வாங்கினா கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேரை எழுதுறதுக்கு அடுத்தவன் எழுதுறதை பார்த்து தான் எழுதுகிறோம். அந்த ஒரு நிலைமை மாறணும். அடுத்தவர் என்ன செய்கிறார் என்பதை விட அடுத்தது என்ன செய்யலாம் என்று செயல்படக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம ஆளாகணும். இன்றைக்கி நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அன்பு தம்பிகளே தங்கைகளே உறவுகள் மத்தியிலே இருந்தோம். சொல்லப்போனால் ஒரு இளைஞனையோ ஒரு இளைஞையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது வகுப்பறையும் கருவறையும் தான். அன்றைக்கு எங்களுக்கு கருவறை சாதகமாக இருந்தது, உறவுகள் பக்கத்தில் இருந்து வலிமை சேர்த்தார்கள். இன்றைக்கெல்லாம் கருவிகள் மத்தியிலே நீங்கள் வளர்கிறீர்கள். அந்த கருவிகள் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அது பொழுதுபோக்குவதை விட பழுது பார்ப்பதற்காக நமக்கு அளிக்கப்பட்ட வரங்கள் என்று நாம் நினைத்தால் அந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி பாருங்களேன், ஒரு செல்ஃபோனை உள்ளங்கையில் வச்சுருந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அது கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா இன்றைக்கி பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி அது. இன்றைக்கி அத்தனை மனிதனையும் மௌனமாக்கி விட்டது, பார்க்குற கருவியாக மாறி போச்சு அது. அதனால் இந்த கருவிகளிடத்தில் போய் நம்ம விழுவதை விட, அந்த வலையில் சிக்குவதை விட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னா அந்த கருவியை நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். அதில் தேடுங்க, நெட்டில் போங்க, கூகுளில் போங்க, ஏகப்பட்ட செய்திகள், உலகளாவிய செய்திகள் உள்ளே குவிந்து கிடக்கிறது. அதை பார்க்குறதுக்கு நம்ம தயாராகிறோமே தவிர தேவையற்ற செய்திகளை நம்ம பார்த்து அதை பொழுதை வீணாக்குவது. ஏன்னா நேரம் என்பது உலகத்திலேயே எத்தனை கோடி கொடுத்தாலும் இழந்த 10 நிமிஷத்தை திரும்ப பெற முடியாது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் எல்லாருமே சரித்திர மனிதர்களாக வந்திருக்கிறாங்க. இன்னொரு செய்தி உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும். நான் அமெரிக்காவில் போன போது 2015 நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நான் இருந்த 2 நாள். அதில் அந்த வானமண்டலத்தில் நிலவுக்கு நோக்கி ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின்லாம் பயணம் பண்ண காட்சியை திரைப்படமாக காட்டினாங்க. அந்த தேட்டரில் உட்காந்தோன்னா நாமும் கூட போகிற மாதிரி ஒரு அருமையான டெக்னாலஜி உள்ள ஒரு அமைப்புன்னு வச்சுங்களேன். அதில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் தான் முத கால் வைக்கணும். ஆல்ட்ரினுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க நாசாவில். அவர் இறங்கிறது ஒரு செகண்டு, நிமிடம் கூட கிடையாது, ஒரு செகண்ட் யோசிக்கிறார். ஒருவேளை நம்மளை இந்த நிலவு இழுத்துருமோன்னு யோசிக்கிற நேரத்தில் அடுத்த உத்தரவு ஆம்ஸ்ட்ராங் போகுது. ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு யோசிக்கலை, அதை எதிர்பார்த்து காத்திருந்தார், உடனே காலை வச்சிட்டார். உலகத்தில் நிலவிலே முதலாக கால் வைத்தவர் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு பெரிய வரலாறு உலக சாதனையை பெற்றுட்டார்னா ஒரே ஒரு செகண்டு கூட உங்கள் வெற்றியை தீர்மானிப்பதற்கு காத்திருக்கிறது. அந்த வினாடி பொழுது கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால்தான் வெற்றியை அடைய முடியும்.
அதனால் நீங்கள் தேர்வு செய்கிற நல்ல பாடம், நல்ல துறை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை விட உங்களால் என்ன முடியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு அன்பு தம்பி தங்கைகளுக்கு அன்பாக சொல்கிறது, ஒரு நீட்டில் எழுதுறீங்க, நீட்டெல்லாம் சில நிறைய பேருக்கு வருது, சில பேருக்கு அது வரலைன்றதுக்காக நாம் தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே தாழ்வை நோக்கி பயணம் பண்ணி உங்களுடைய மனோபாவத்தை சிதைத்து கொள்ளாதீர்கள். அதைத்தான் நான் அன்பாக வேண்டுகிறேன். இது இல்லைன்னா இன்னொரு துறை, டேராடூனில் இன்டர்வியூக்கு போன மேதக அப்துல் கலாம் கூட அங்கே தேர்வு செய்யப்படவில்லை. ஆனால் அவருக்காக ஜனாதிபதி நாற்காலி காத்திருந்த வரலாறு நம் கண் முன்னாலே நடந்த வரலாறு என்றால் நம்பிக்கையோடு இருங்க. அந்த உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களை உயர்த்தி கொண்டே வரும்.